அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்லி ரீல்ஸ் 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 மட்டும்தான். அதையாச்சும் ஒழுங்கா எடுக்கிறாங்களா? ஒரு அமைச்சர் போய் சாப்பிடுறாருங்க, ஃபர்ஸ்ட் டேக்கு அந்த சாப்பிடுற இலையில பரோட்டா இருக்கு, அந்த பரோட்டால சால்னா இல்ல, அது கூட தெரியாம ரெண்டாவது டேக்ல சால்னா ஊத்தி எடுத்து பாருங்க நாங்க எவ்வளவு ஒரு எளிமையா இருக்கும் பாருங்க, எளிமையா இருக்கும் பாருங்க. எளிமையை பற்றி நம்மளிடத்த சொல்றாங்க. வெறும் ஒரே ஒரு டீயை மட்டுமே குடிச்சிட்டு தேர்தலுக்காக உழைக்கக்கூடியவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன். எந்த தொகுதியில ஜெயிச்சோனே தெரியாம அந்த தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, தினமும் வந்து பொய் செய்திகள். அவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் இருந்து பொய் செய்திகள் மட்டுமே. அதுவும் என்ன மாதிரி பொய் செய்திகள் தெரியுமா? நம்ம செஞ்சிட்டு வந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மார்த்தட்டி கொண்டு இருக்காங்க. அதாவது வந்து ஸ்கிரிப்ட் இப்படி ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருக்காரு, அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கோ அதை கடகட கடகடன்னு படிக்கிறாரு. படிச்சுட்டு ஏன்னா ஒரு சினிமால இருந்து வந்தவர்ல பல டைலாக்குகளை மனப்பாடம் பண்ணி பண்ணி அவருக்கு பழகி போச்சு. அதனால வந்து அப்படியே இப்படி வச்சு கட கட கடன்னு படிக்கிறாரு. அதுல ஒரு லைன் மறந்துச்சு, திரும்பி எடுத்து பார்த்துட்டு படிக்கிறாரு. ஆனா இதே வீரம், இதே திறமை, இதே திராணி சட்டசபையில போய் பேசுங்கன்னா சட்டசபையில பேசுறது கிடையாது. அதற்கு பதிலா என்ன பண்ணா ட்விட்டர்ல போய் அழுகுறாரு. கல்லாப்பட்டி கூட்டணி நம்முடைய கூட்டணியை தேர்தலுக்கு முன்பாக அவர் விமர்சித்தார். ஆனால் அதே கூட்டணியிடம் சோஃபாவையும் கொடுத்து சோஃபா முன்னே போகும், சோபாவின் மகன் பின்னே செல்வார் என்பதை நிரூபித்து காட்டினார் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதற்கே இவ்வளவு பயம் என்றால் இன்னும் மேகதாது பிரச்சனை இருக்கு, இன்னும் மொழி பிரச்சனை இருக்கு. இந்தி திணிப்ப திணிப்பாங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜிஎஸ்டி பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலனா என்ன பண்ணுவீங்க? அப்போதெல்லாம் நீங்கள் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரே தலைவராக எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இருப்பார். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னன்னா, உலகமே போற்றும் சிந்தனையாளர், உரிமையை காக்க களமாண்ட வீரர். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்றும் கலை மிகுந்த தாயகத்தில், கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் தென்பாண்டி மண்டலத்தில், நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த இந்த தமிழினத்திற்கு தேரோடும் வீதிகளில் கனவுகளை வீடோடு விட்டு போராட வந்த தலைவர் ஒருவர் கிடைத்தார். அந்த தலைவருடைய பிறந்த நாள் விழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், தமிழ்நாட்டிற்கு திமுக எதுவுமே செய்யவில்லை என்று. இதன் மூலமாக அவருக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தமிழ்நாட்டிலே மொத்தம் 48 அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது. அதில் 43 அரசு பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது மூலமா நான் சொல்ல வர்றது என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக கொண்டு வந்த இந்த ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக தான் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமே சுழல்கிறது என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, நாங்க 108 எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டோம், 108 எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டோம்னாரு. 108 எம்எல்ஏவை ஜெயிச்சிட்டு நீங்க பனையூர்ல இருந்து ஆளுநர் மாளிகைக்கு எத்தனை வாட்டி போயிட்டு வந்தீங்க? ஆனால் எங்களுடைய தலைவர் யார் தெரியுமா? வெறும் 96 சீட்டை வைத்துக் கொண்டு 5 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டிற்கு பொன்னான ஆட்சியை கொடுத்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அடுத்து சொல்றாரு, தோத்துட்டீங்களா தோத்துட்டீங்களா? ஆமா தோத்தோம். தோத்ததால தோண்டுகிற கழகமா இந்த கழகம்? தோத்த மறுநாளே போய் மக்களுக்கு நன்றி செலுத்திய கட்சி இந்த கட்சி. ஆனா ஜெயிச்சவங்க போய் ஏதாச்சும் ஒரு தொகுதியில போய் அவங்க நன்றி சொல்றாங்களா? சொல்லியிருக்காங்க. எந்த தொகுதியில ஜெயிச்சோனே தெரியாம அந்த தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, தினமும் வந்து பொய் செய்திகள். அவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாளில் இருந்து பொய் செய்திகள் மட்டுமே. அதுவும் என்ன மாதிரி பொய் செய்திகள் தெரியுமா? நம்ம செஞ்சிட்டு வந்த திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மார்த்தட்டி கொண்டு இருக்காங்க. நேத்து ஸ்கூல் திறந்திருக்கு, முந்தா நேத்து ஸ்கூல் திறந்திருக்கு. ஸ்கூலோடைய பாட புத்தகத்தினுடைய முகப்புரையில இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பினுடைய முகப்புரை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா எங்களுடைய முதல்வர் வந்தோடனே என்ன பண்ணிட்டாருன்னு. அட பைத்தியக்காரா, அந்த புக்கை அச்சடிச்சது போன ஆட்சி காலத்துல. அது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு சொல்லலாம், அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு. இந்த மாதிரி நம்ம செஞ்ச திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கின்னு அவங்க வந்து இன்னைக்கு நான் தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. நேத்து ஒரு சம்பவத்துக்கு வாங்க. நேத்து இந்த திருவிக நகர் தொகுதியில் ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறமேட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. இந்த திருவிக நகர் தொகுதிக்கு திமுக எதுவுமே செய்யலன்னு. அவர்களுக்கு மனசாட்சி இருந்தா நான் கேட்கிறேன், நீங்க இருக்கிற பகுதியிலிருந்து வெளியே வந்து பாருங்க. கணேசபுரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய விளையாட்டு திடலை கட்டி கொடுத்திருக்கிறது திமுக. ஏன் அங்க விடுங்க, இங்க இருக்கிற மக்கள் அப்படியே கொஞ்சம் அந்த ரோட்டு முனைக்கு போய் பாருங்க. அம்பேத்கர் திருமண மாளிகைன்னு எவ்வளவு பெரிய ஒரு அழகான மாளிகை கட்டி கொடுத்திருக்காங்க.
இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா? ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு நேத்து திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற பள்ளி திறப்பு விழாக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அங்க போயிட்டு வந்துட்டு கூட எதுவுமே செய்யலன்னு எப்படிதான் சொல்றதுக்கு அவங்களுக்கு மனசு வருதோ தெரியல. ஏன்னா தலைவன் எவ்வழியோ அவ்வழிதானே அவர்களுடைய தொண்டர்களும் இருப்பாங்க. போறாரு, அதாவது ஸ்கிரிப்ட் இப்படி ஒரு பேப்பர் ஒன்று வச்சிருக்காரு. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கோ அதை கடன்னு படிக்கிறாரு. படிச்சுட்டு ஏன்னா அவர் சினிமாலேருந்து வந்தவர்ல பல டைலாக்குகளை மனப்பாடம் பண்ணி அவருக்கு பழகி போச்சு. அதனால அப்படியே இப்படி வச்சு கடன்னு படிக்கிறாரு. அதுல ஒரு லைன் மறந்துச்சு, திரும்பி எடுத்து பார்த்துட்டு படிக்கிறாரு. ஆனா இதே வீரம், இதே திறமை, இதே திராணி சட்டசபையில போய் பேசுங்கன்னா சட்டசபையில பேசுறது கிடையாது. அதற்கு பதிலாக என்ன பண்ணா ட்விட்டர்ல போய் அழுகுறாரு. ஆனால் இங்கு இருக்கின்ற பலருக்கு ட்விட்டர் என்றால் என்னவென்று தெரியாத காலத்திலேயே ட்விட்டரில் கணக்கு தொடங்கி திமுகவை எந்த ஒரு கொம்பனாலும் அழிக்க முடியாது என்று ட்விட் போட்டவர் தான் இந்த தலைவர். இந்த தலைவருக்கு நீங்க ஈடாக முடியுமா? திமுக சொல்றாங்க குடும்ப கட்சின்னு. உங்களுக்கு பல பேருக்கு சொல்லிக்கிறாங்க. எமர்ஜென்சி காலத்தில் பல கழக உடன்பிறப்புகள் எல்லாம் சிறையில் அடிச்சுட்டாங்க. அப்ப கலைஞர் என்ன பண்றாரு? அவருடைய கோபாலபுரம் வீட்டை அடகு வைத்து அதில் இருந்து வந்த பணத்தை தன்னுடைய கழக உடன்பிறப்புகளுடைய குடும்பத்திற்கு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்ப இது குடும்ப கட்சியா இல்லையா? இன்னொருத்தர் சொல்றாரு இளவரசர் வந்திருக்காருன்னு. ஆமா, இளவரசர் தான் வந்திருக்காரு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளவரசர். அவர் சட்டமன்றத்துக்கு ஒன்றும் சாதாரணமா போயில்ல, தேர்தலில் நின்று ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினரான இளவரசர். அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போகுது வரலாறை பத்தி? அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒன்லி ரீல்ஸ் மட்டும்தான். அதையாச்சும் ஒழுங்கா எடுக்கிறாங்களா? ஒரு அமைச்சர் போய் சாப்பிட்றாருங்க. ஃபர்ஸ்ட் டேக்கு அந்த சாப்பிட்ற இலையில பரோட்டா இருக்கு, அந்த பரோட்டால சால்னா இல்ல. அது கூட தெரியாம ரெண்டாவது டேக்ல சால்னா ஊத்தி எடுத்து பாருங்க நாங்க எவ்வளவு ஒரு எளிமையா இருக்கோம் பாருங்கன்னு எளிமையை பற்றி நம்மளிடத்த சொல்றாங்க. வெறும் ஒரே ஒரு டீயை மட்டுமே குடிச்சிட்டு தேர்தலுக்காக உழைக்கக்கூடியவன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன். அது தெரியாம எதுக்கு எடுத்தாலும், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணு நீ டம்பின்றதை ஒத்துக்கோ, இல்லைன்னா நாங்க தான் கெத்துன்றதை ஒத்துக்கோ. எது செய்யறதா இருந்தாலும் திமுக திட்டங்களை எடுத்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற, இல்லைன்னா என்ன பண்றேன்னா எது நடந்தாலும் திமுக தான் சொல்ற. அப்போ ஒண்ணு நீ டம்மியா இருக்கணும், இல்லைன்னா நாங்க கெத்தா இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நீ ஒத்துக்கினா உனக்கு நல்லது. எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு 6 மாதங்கள் பொறுத்திருப்போம் சொல்லிட்டு. அந்த 6 மாதங்கள் எதற்கென்றால் நீங்கள் சொல்லிய வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். சாத்தியம் இல்லாததெல்லாம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய மொத்த வருமானமே ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் கோடி தான். ஆனா இவர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு ஒரு வருடத்திற்கு 12 லட்சம் கோடி தேவை. இந்த மாதிரி 12 மீதி காசை கடன் வாங்கினா தமிழ்நாடு மாநிலம் ரெண்டே வருஷத்துல திவாலாகி போயிடும். இந்த ஒரு அறிவு கூட இல்லாம மக்களை கேட்டா நாங்க என்ன கவர்ச்சியில ஜெயிச்சோமா? வேற கவர்ச்சியில ஜெயிக்காம வேற எதுல ஜெயிச்சிங்க? நான் கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்கம்மா. பெண்கள் எல்லாம் இங்க அதிகமா உட்காந்து இருக்கீங்க. ஒரு கேஸோடைய விலை எவ்வளவு விற்குது? அதுவே இன்னைக்கு வர்றது பெரிய விஷயமா இருக்கு. 6 சிலிண்டருக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சாத்தியமா? ஆனால் ஒவ்வொரு வீட்டிற்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து, அனைவருடைய வீட்டிலும் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து அவர்களுடைய சுயமரியாதையை காட்ட இயக்கம் இந்த இயக்கம். நாங்க சொன்னது எல்லாமே செஞ்சாச்சு, சொன்ன எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இவங்க என்ன பண்றாங்க, திரும்பியும் அதுக்கு ஸ்டிக்கர், மீண்டும் சொல்கின்றேன், ஸ்டிக்கர் மாடல் ஆட்சி தான். அதாவது நாங்க யாரோட, அதாவது கல்லாப்பெட்டி கூட்டணி நம்முடைய கூட்டணியை தேர்தலுக்கு முன்பாக அவர் விமர்சித்தார். ஆனால் அதே கூட்டணியிடம் சோஃபாவையும் கொடுத்து சோஃபா முன்னே போகும், சோபாவின் மகன் பின்னே செல்வார் என்பதை நிரூபித்து காட்டினார் இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். நான் கேட்கிறேன், 108 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டேன், 108 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டேன் 100 சொல்றேங்க. ஆனா 108 எம்எல்ஏ ஜெயிச்சவங்களால ஒரு எம்பி சீட்டுக்கு நம்ம மாநிலங்களவைக்கு அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. ஏன்னு கேட்டா அங்க ஒன்றிய அரசினுடைய பாரத பிரதமர் உட்கார்ந்து இருப்பாரு. அவரை பத்தி பேசுறதுக்கு கூட இவங்களுக்கு திராணி கிடையாது. இவங்களால நேர்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால பயந்துக்கு என்ன பண்றாங்க, அங்க போனா வரலாறு பேசணும், அங்க போனா ஃபேக்ட் பேசணும், அங்க போனா உண்மையை மட்டும்தான் பேசணும், அங்க போனா கலை நிலவரத்தை மட்டும்தான் பேசணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அங்க போய் பாட்டு போட்டு ரீல்ஸ் போடுறதோ, அங்க போய் டான்ஸ் ஆடுறதெல்லாம் கூடாது. அதனால பயந்துக்கு என்ன பண்றாங்கன்னா, இவங்க கட்சிக்கு 108 எம்எல்ஏ இருக்காங்க, இன்னொரு கட்சிக்கு வெறும் 5 எம்எல்ஏ தான் இருக்காங்க. 5 எம்எல்ஏ இருக்கிறவருக்கு தூக்கிட்டு போய் ஒரு எம்பி சீட்டை கொடுக்குறாங்க. அவ்வளோ ஏன் பயம் உங்களுக்கு?
இதற்கே இவ்வளவு பயம் என்றால் இன்னும் மேகதாது பிரச்சனை இருக்கு, இன்னும் மொழி பிரச்சனை இருக்கு. இந்தி திணிப்ப திணிப்பாங்க. அப்பதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜிஎஸ்டி பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போதெல்லாம் நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடிய ஒரே தலைவராக எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இருப்பார். அவங்க நினைக்கிறாங்க வந்துட்டோம் திமுக அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் அவ்வளவுதான் திமுக காலின். நான் சொல்றேன், வாளால் புலப்பினும் வாழ்நாள் இழப்பினும் மஞ்சமன கேளார் கெடுதிகள் சுழினும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் நலிவே உரினும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேல உளமாற நேசிக்கின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையில் இந்த கட்சியை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று பகல் கனவு கண்டிருப்பவர்களுடைய கனவுகள் இங்கு எடுபடாது. நீங்க பாருங்க, ஜெயிச்சவங்க எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. தோத்த நம்ம பாருங்க உடனே பொதுக்கூட்டம் போடுறோம், உடனே நன்றி அறிவிக்கிறோம். இதுதான் திமுக. ஜெயித்தாலும் தோத்தாலும் திமுக என்றும் மக்களுடன் கூட்டணி அமைத்து மக்களுக்காக மக்களுடைய உரிமையை போராடி பெறக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.